ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சாதா ப்ளவுஸ் வந்து கட்டிங் போடணும். அதுக்கப்புறம் அந்த சாதா ப்ளவுஸ் வந்து எப்படி நம்ம ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறது தான். ஏன்னா பிகினர்ஸ் எல்லாருக்குமே ஸ்டார்டிங் வந்து அவங்க வந்து சாதா ப்ளவுஸ்லேருந்து தான் அதை வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஃபஸ்ட்டு வந்து ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி தைக்கணும் அப்படிங்கிற அந்த பேசிக் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா தான் அடுத்தது வந்து நம்ம லைனிங் ப்ளவுஸ் தைக்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சாதா ப்ளவுஸில் தான் வந்து நிறையா கரெக்ஷன்ஸ் நம்மளுக்கு வரும். ஒரு லைனிங் ப்ளவுஸ் தைக்கிறத விட சாதா ப்ளவுஸில் தான் பார்த்திங்கன்னா இந்த எக்ஸ்பெண்ட் ஆகிறது, லூஸ் ஆகிறது, அந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்து சாதா ப்ளவுஸில் வரும். அப்போது நம்ம மெஷர்மெண்ட்டே வந்து எப்படி எடுக்கணும் அப்படின்னா, லைனிங் ப்ளவுஸ்க்கு வந்து கொஞ்சம் போடுற அளவுக்கு ஃபிட்டிங்கில் எடுத்தோம் அப்படின்னா சாதா ப்ளவுஸுக்கு நல்லாவே டைட் பண்ணி மெஷர்மெண்ட்ஸ் எடுக்கணும். ஏன்னா 1 இன்ச்சுக்கு வந்து துணி வந்து நெக்கு, இடுப்பு, கை எல்லாமே வந்து கொஞ்சம் லூஸ் ஆகும். அப்போது அதே மாதிரி எவ்வளோ டைட்டாக போட்டாலும் கொஞ்சம் நேரம் ஆக சாதா ப்ளவுஸ் வந்து உடம்புக்கு ஃபிட்டிங்காக கரெக்டாக வந்துடும். அதுவே லூஸாக போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் நேரம் ஆக ஷோல்டர் ஃபால் வர்றது அந்த மாதிரியெல்லாம் வரும். இப்போல்லாம் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா சாதா ப்ளவுஸுக்கு வந்துட்டு லைனிங் கொடுத்து கூட ஸ்டிச் பண்ணுறாங்க. அதாவது பாடி வந்து லைனிங் கொடுத்தும் ஸ்லீவ் வந்து லைனிங் இல்லாமையும் கூட ஸ்டிச் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம நார்மல் ப்ளவுஸ் வந்து அதிகம் பேர் அது போடாமல் அவாய்ட் பண்ணுற காரணமே நம்ம இன்னர்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அந்த லைன் வந்து அப்படியே தெரியும் டிரான்ஸ்பரண்ட்டாக. அப்போ ஸ்கின் தெரிகிற மாதிரி இருக்கும். அப்படிங்கிறனால தான் நிறைய பேர் வந்து ஃபுல் வாயில் ப்ளவுஸை அவாய்ட் பண்ணுறாங்க. அதுக்கு பதிலாக தான் நிறைய லைன்ஸு, செக்குடு அந்த மாதிரி எல்லாமே ஃபுல் வாயிலில் வந்தது. ஆனாலும் ஒரு சிலர் வந்துட்டு இன்னுமே நார்மல் ப்ளவுஸ் தான் போடுறாங்க. அப்படி போட்டாலும் பாடிக்கு வந்து லைனிங் வேணும்னாலும் நம்ம வச்சுட்டு போடலாம். இப்போ இந்த ப்ளவுஸ் வந்து நம்ம சில விஷயங்கள் வந்து சாதா ப்ளவுஸில் நம்ம என்னென்ன கவனிக்கணும் அப்படின்னா, அதுக்கு ஃபோல்டிங்க்காக 1.5 இன்ச்சு நம்ம சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். அதே மாதிரி கைக்கும் இடுப்புக்கும் 1.5 இன்ச்சு கொடுத்தா தான் ஃபோல்டு பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். அப்போ துணியினோட அளவுமே நமக்கு சேர்த்து தேவைப்படும். அதுக்கப்புறம் நெக்கு எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டிச் பண்ணும்போது கவனமாக ஸ்டிச் பண்ணணும். கிராஸ்கட் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா அது எக்ஸ்பெண்ட் ஆகும். அப்போது நம்ம நெக் பீஸ் வைக்கிறதுக்கு முன்னாடி லைட்டாக ஒரு நெக்குக்கு ஒரு லைன் போட்டுட்டீங்க அப்படின்னா, அதாவது நீங்கள் கட் பண்ணி உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் அந்த தையல் போடாமையே கூட நெக் பீஸ் அட்டாச் பண்ணலாம். ஆனால் புதுசாக தைக்கிறவங்களுக்கு நம்ம நார்மல் ப்ளவுஸை வந்து ஹேண்டில் பண்ணுறதே வந்து கொஞ்சம், ஏன்னா இப்போ யோக் வந்து நல்லா திக்காக வேணும்னு வச்சுட்டு இப்படி ப்ளவுஸை தூக்குனிங்கனாவே நெக்கு வந்து எக்ஸ்பெண்ட் ஆயிரும். அதனால் நம்ம மேக்ஸிமம் நெக்குக்கு வந்து எடுத்த உடனேயே நெக்கினுடைய லைனுக்கு வந்து லூஸ் கொடுத்து ஒரு ஸ்டிச் போட்டுட்டோம் அப்படின்னா ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் போதும், பேக்குக்கு தேவை கிடையாது. பேக் வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போடுவோம். ஃப்ரண்ட் நெக்குக்கு மட்டும் ஒரு ஒரு அந்த லைனிங் அட்டாச் பண்ணும்போது நம்ம ஒரு தையல் போடுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தையல் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா என்னாகும் அப்படிங்கும்போது அந்த துணி வந்து இழுக்காது. அப்போ நெக்கும் வந்து ரொம்ப லூஸ் ஆகாது, ஷோல்டர் கிட்ட அந்த கார்னர் இழுத்துட்டு போகாது. அந்த மாதிரியான சில விஷயங்கள் வந்து நம்ம பண்ணலாம். அதே மாதிரி திக்காக யோக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலும் உள்ளே வந்து அந்த இது வெளியே தெரியாத மாதிரியான கிளாத் கொடுத்து நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா லைனிங் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது தெரியறதில்ல. சாதா ப்ளவுஸ் அப்படின்னா உள்ளே ஒரு கலர் கொடுத்தோன்னா அந்த வெளியே வந்து அந்த கலர் அப்படியே தெரியும். அதனால் யோக்குக்கும் அதுக்கு தகுந்த மாதிரியான கிளாத் கொடுக்கலாம். இல்லை யோக்குக்கு வந்து நம்ம ஒரு சிலர் தான் அது திக்காக வேணும்னு கேட்பாங்க. ஒரு சிலர் வந்து அப்படியே பிளெயினாகவே ஒரே கிளாத் மட்டும் உள்ளே வச்சு கூட ஸ்டிச் பண்ணால் போதும் அப்படின்னு நினைப்பாங்க. ஏன்னா ப்ளவுஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு விஷயத்தையும் நிறைய பேர் நுணுக்கமாக பார்த்து தான் கேட்குறாங்க. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்மளும் அதை வந்து ஸ்டிச் பண்ணணும். நம்ம போடும்போதே நமக்கு ப்ளவுஸில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து நமக்கு இது சரி பண்ணணும், அது சரி பண்ணணும், இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும்னு நிறையா தோணும் போது ஒருத்தருக்கு நம்ம தைச்சு கொடுக்கும் போதும் அவங்களுக்கும் அதே மாதிரி எண்ணங்கள் தான். அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி தான் ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஸ்டிச் பண்ணணும். ப்ளவுஸ் நம்ம போட்டுட்டோம் அப்படின்னா உடம்புல நல்லா ஆம்ஹோல், நெக்கு, கப் ஷேப்பு, பேக் லென்த்து, நெக் எல்லாம் கரெக்டாக ஃபிட்டிங் ஆகணும். அப்படி இருந்துச்சு அப்படின்னா தான் அந்த ஒரு ப்ளவுஸை வந்து நம்ம ஃபுல் டே வேர் பண்ணும்போது நமக்கு வந்து அது கன்வீனியண்ட்டாகவும் இருக்கும். நமக்கு அடிக்கடி அதை நம்ம இழுத்து விட்டுட்டே இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஒரு ப்ராப்ளமும் இருக்காது. இப்போ வந்து இதுக்கு என்ன மெஷர்மெண்ட்ஸ் வச்சு நான் கட் பண்ண போகிறேன் அப்படின்னா, போர்டில் நான் குறிச்சிருக்கேன். 35 செஸ்ட் ரவுண்டு, வெயிஸ்ட் ரவுண்டு வந்து 29, லென்த்து வந்து 14, கை நீளம் 10, ஸ்லீவ் ரவுண்டு 11, ஆம்ஹோல் ரவுண்டு 15, ஷோல்டர் 15, ஃப்ரண்ட் நெக் 7, பேக் நெக் 9, ஷோல்டர் 5, ஆம்ஹோல் உயரம் 6. இப்போ இதை வச்சு தான் நம்ம வந்து கட்டிங் போட போகிறோம்.
நல்லா தெளிவாக ஸ்டெப்பாக பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் அது நீங்கள் எப்படி தைக்கிறது அப்படிங்கிறதையும் நான் சொல்கிறேன். அதுக்கு தகுந்த மாதிரி தைச்சிங்க அப்படின்னா பிகினர்ஸுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கிறதுல இன்ட்ரெஸ்ட்டும் அதிகமாகும். அதே மாதிரி சீக்கிரமாகவும் நம்ம தைச்சு முடிக்கலாம். லாஸ்ட்டாக நான் போட்டுட்ருக்க எல்லா வீடியோஸ்க்குமே நீங்கள் நிறையவே சப்போர்ட் பண்ணிகிட்ருக்கீங்க. அதுக்காக எல்லாத்துக்குமே நான் உங்களுக்கு தேங்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதனுடைய கட்டிங் வந்து நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்துட்டு இப்போ இதில் 1 மீட்டர் மெட்டீரியல் இருக்குது. இது வந்து ஒரு ஃபுல் வாயில் ப்ளவுஸு. ஃபஸ்ட்டு வந்து இந்த சைடை வந்து நம்ம கரெக்ட் பண்ணிக்கலாம். இந்த லைன் எதுக்காக போடுறேன் அப்படின்னா இது வந்து அன்ஈவனாக இருக்குது, அதை வந்து ஸ்ட்ரைட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து நான் ஃபோல்டிங்காக இது கொடுத்துருக்கேன். இப்போ இந்த எக்ஸஸாக இருக்கிறது நமக்கு தேவையில்லை, இதை வெட்டிடலாம். இதை வந்து நம்ம வெட்டியாச்சு. இப்போ இதுக்கப்புறம் நம்ம மார்க் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மார்க்கிங் வந்து உயரம் வந்து 14 இன்ச்சு வச்சுருக்கேன். அப்போது 14.5 அப்படிங்கிறது இதனுடைய உயரம். 14.5 இன்ச்சுக்கு ஒரு மார்க் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஷோல்டர் பார்த்தீங்க அப்படின்னா 5.5 இன்ச்சு. இங்கேருந்து ஷோல்டர் லைன் 5.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. ஆம்ஹோல்னுடைய உயரம் பார்த்தீங்க அப்படின்னா 6 இன்ச்சு. இதுக்கு வந்து நம்ம லைன் போட்டுக்கலாம். இப்போ இதில் வந்து 39 அப்படிங்கிறது செஸ்ட் ரவுண்டு. 35 தான் எடுத்திருக்கோம். 4 இன்ச்சு வந்து நம்ம ஈஸ் அலவன்ஸ் சேர்த்துவோம். அப்போ 39. அப்போ இதில் 9.25 அப்படிங்கிறது நமக்கு செஸ்ட் ரவுண்டு. இதில் வந்து 9.25 மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு வந்து சீம் அலவன்ஸ்க்காக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதுலேயும் நம்ம ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ இதுக்குள்ளே நம்மளுக்கு ஆம்ஹோல் வந்து செட் ஆகணும். அப்போ 15.5 அப்படிங்கும்போது நமக்கு 7.25 வரணும். கரெக்டாக இங்கே 1/2 இன்ச்சு விட்டுருங்க. அதுக்கப்புறம் நம்ம எந்த இடத்துல போடுவோமோ அந்த இடத்துல நம்ம வந்து இதை 7.25 வர மாதிரி நம்ம வச்சுக்கலாம். இப்போ இந்த அளவுக்கு இது 7.25 கரெக்டாக வருது. அதுக்கு அடுத்தது இடுப்புனுடைய இதுவுமே நீங்கள் மார்க் பண்ணும் அப்படிங்கும்போது ஒரு 2 இன்ச்சுக்கு லைன் ஒன்று போட்டுட்டு இதிலேருந்து சும்மா ஒரு கர்வ் மட்டும் இப்படி கொடுத்தீங்கன்னா போதும். இதுக்காக நீங்கள் இங்கே எவ்வளோ அளவு வைக்கணும், 1.5 இன்ச்சு வைக்கணுமா, 1 இன்ச்சு வைக்கணுமா அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் அளந்துட்டு இருக்க வேண்டாம். சும்மா ஒரு ஃப்ரீ ஹேண்டாக நீங்கள் போட்டிங்கன்னாவே போதும். அதுக்கப்புறம் இதில் வந்து இடுப்பினுடைய சுற்றளவு 29. அதில் எந்த ஈஸ் அலவன்ஸுமே நான் சேர்த்தலை. இப்போ 7.25 அப்படிங்கிறது 4ல் 1 பங்கு. அப்போ அதுக்கப்புறம் 1 இன்ச் அப்படிங்கிறது நம்ம டாட்டுக்காகவும் 1.5 இன்ச் அப்படிங்கிறது சீம் அலவன்ஸாகவும் நம்ம இதில் வச்சுக்குவோம். இதில் வந்து நம்ம இந்த லைன் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு பேக் வந்து நம்ம போட்டாச்சு. இந்த ஸ்பேஸ்க்குள்ளே தான் நமக்கு பேக்கு. இப்போ கழுத்தினுடைய அகலம் பார்த்தீங்க அப்படின்னா நான் 2.25 வைக்கிறேன். அப்போது பின் கழுத்தினுடைய உயரம் பார்த்தீங்கன்னா 9 இன்ச்சு வருது. ப்ளஸ் 1/2 இன்ச்சு சேர்த்தும் போது 9.5 இன்ச்சு வருது. அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் அகலமாக வைக்கிறதுக்காக அங்கே 2.25 ஒரு 1/2 இன்ச்சு சேர்த்து 3.5 இன்ச்சு 3.25 இன்ச்சு நான் இங்கே வைக்கிறேன். இந்த 3.25 இன்ச்சுக்கு தான் நான் வந்து பாக்ஸ் போடுறேன். இப்போ இதில் வந்து நம்ம என்ன ரவுண்டோ அதை நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இது வந்து ஆம் ஹோல். இப்போ நம்ம இதில் ஒரு கிராஸ் செக் பண்ணுற மாதிரி, இப்போ இது வந்து கொஞ்சம் லோ நெக்காக இருக்கிறனால இந்த அளவு வந்து நம்ம செக் பண்ணுவோம். இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா 10.25 இன்ச்சு வருது. அப்போ 10.25 இன்ச்சு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா இங்கே என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு லூஸ் வரும், சைடில் லூஸ் வரும், பேக் ஆம் ஹோலில் லூஸ் வரும். அப்போ எனக்கு 9.25 தான் வேணும் அப்படின்னா இங்கேருந்து இங்கே 9.25க்கு தான் நான் மார்க் பண்ணணும். அப்போ இதுக்குள்ளதான் நான் வந்து 15.5 இன்ச்சு வருதா அப்படிங்கிறத நான் செக் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ஆம் ஹோல் ரவுண்டை மட்டும் லைட்டாக
இப்படி கொடுத்துக்கிறோம். அவ்வளோதான், டீப்பாக நம்ம கொடுத்துக்கிறோம். இப்படி கொடுக்கும்போது இங்கே வந்து இது மேலா வரையும் போது இங்கே வந்து நமக்கு 7.25 வந்தது. இப்போ கொஞ்சம் டீப் ஆர்ம் ஹோலாக வரைகிறேன். இங்கே வந்து நமக்கு 7.25 வருது. அப்போ இந்த லைனை தான் நான் வந்து கனெக்ட் பண்ணுறேன். இதுக்கப்புறம் தான் நான் 1.5 இன்ச்சு மார்க் பண்ணுறேன். அப்போது ஃபஸ்ட்டு நம்ம வரைஞ்ச இந்த மார்க் வந்து நமக்கு தேவையில்லை. ஆனால் ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணும்போது நமக்கு வந்து 1/4 செஸ்ட்டு தான். அப்போ வந்து இந்த அளவு நமக்கு தேவை. இப்போ இங்கே வந்து நெக்கு கட் பண்ணுறோம். இப்போ அதே மாதிரி இங்கே 2.25 அப்படிங்கிறத கொஞ்சம் உள்ளே தள்ளிக்கோங்க. ஏன் அப்படின்னா உங்களுக்கு ஷோல்டர் டீப்பாக போகும்போது அதே மாதிரி இங்கேயும் கொஞ்சம் லைட்டாக எந்த அளவுக்கு இங்கே உள்ளே தள்ளுறீங்களோ அதே மாதிரி இங்கேயும் உள்ளே தள்ளிக்கோங்க. இப்போ இதில் வந்து நமக்கு எவ்வளோ ஷோல்டர் அளவு கிடைக்கும் அப்படின்னா 1/2 இன்ச் இதில் ஷோல்டர் ஸ்டிச்சிங்க்கு போயிடும், 1/4 இன்ச் இங்கே நெக்கு ஸ்டிச்சிங்க்கு போயிடும். அப்போ நமக்கு ஷோல்டர்னுடைய அகலம் வந்து 2.25 வரும். சப்போஸ் உங்களுக்கு 2.25 விட இன்னும் 2 இன்ச் வரும். ஒரு 2.25 வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் அவுட்டரில் தள்ளி நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இங்கேருந்து போடும்போது தான் உங்களுக்கு ஷோல்டர் வந்து நீங்கள் என்ன அளவு கேட்குறீங்களோ அந்த அளவு நமக்கு கிடைக்கும். இந்த இடம் மடிப்புக்காக க்ராஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து நான் இந்த சேஞ்சஸ் எல்லாம் ஏன் பண்ணினேன் அப்படின்னா இது கொஞ்சம் டீப்பாக இருக்குது, வைடாக இருக்குது நெக்கு, அதனால் மட்டும்தான். நீங்கள் நார்மலாக ஒரு க்ளோஸ் நெக் இந்த அளவுக்கு தான் வருது, ஒரு 7 இன்ச்சு 7.5 இன்ச்சு தான் வருது அப்படின்னா நீங்கள் இந்த சேஞ்சஸ் எதுவுமே பண்ண தேவையில்லை. நீங்கள் எப்பவும் போல் என்ன 1/4 செஸ்ட் போட்டு எப்படி கட் பண்ணுவீங்களோ அதே மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இங்கே ஆம்போல் எல்லாம் நீங்கள் உள்ளே கொண்டு வர தேவையில்லை. இப்போ இதை வந்து நம்ம வெட்டிக்கலாம். இதுதான் நம்மளுக்கு ஒரு பேக் போர்ஷன். இது எல்லாமே எங்கெங்கே நாச் போடணுமோ அங்கே போட்டுக்கோங்க. இது நீங்கள் மெஷர் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 7.25 தான் வரணும். அதே மாதிரி நெக்கு வந்து கரெக்டான ரவுண்ட் ஷேப் வருதா அப்படிங்கிறதையும் செக் பண்ணிக்கோங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட் பண்ணணும், ஏன்னா லைட்டாக கார்னராக இருக்குது. இங்கே டாட் பிடிக்கும்போது உங்களுக்கு இந்த ஷேப் வந்து ரவுண்ட் கரெக்டாக வந்துடும். இப்போ இந்த இடம் நம்ம லைட்டாக இப்போ வந்து உங்களுக்கு அழகாக ஒரு ரவுண்ட் ஷேப் வந்துடும். இங்கே டாட் பிடிச்சோம் அப்படின்னா இந்த ஷேப் வந்து வந்துடும். இப்போ இந்த இடம் இதுதான் வந்து இப்படி நெக்கு விரியும் போது உங்களுக்கு செஸ்ட் ரவுண்டை வந்து கரெக்ட் பண்ணி தரும். இப்போ இதுக்கப்புறம் இதனுடைய ஃப்ரண்ட் போர்ஷன் கட் பண்ணலாம். இதுக்கு எங்கே டாட் போடணும் அப்படிங்கிறதையும் நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் எதுன்னு பார்த்துட்டு இப்போ இது வந்து 8.25 வருது. அக்யூரேட்டாக போடணுமில்ல, ஒரு 4 இன்ச்சில் இல்லை 4.1 இதில் நம்ம இதில் வந்து நம்ம டாட் போட்டுக்கலாம். என்னுடைய உயரம் வந்து ஒரு 3.5 இன்ச்சுக்கு கொடுத்துக்கலாம். இதுவுமே நம்ம 1 இன்ச்சு இங்கே எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்கோம். அந்த 1 இன்ச்சுக்கு தான் இங்கே வந்து நம்ம டாட் போடுவோம். இது வந்து நம்ம ஃபோல்டு பண்ணிடுவோம். இது வந்து நம்ம டாட் பிடிச்சிருவோம். இந்த இடமும் நம்ம ஸ்டிச் பண்ணிடுவோம். அப்போ நம்மளுடைய பேக் போர்ஷன் இவ்வளோ தான். இப்போ இதில் வந்துட்டு ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து எப்படி கட் பண்ணுறது அப்படின்னா இதை வந்து நீங்கள் இந்த சைடு இப்படி திருப்பிக்கோங்க. திருப்பிட்டு நம்ம யோக்குக்கான போர்ஷன் கரெக்டாக இதில் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இதை வந்து நீங்கள் கிராஸாக போட்டுக்கோங்க. சைடில் வந்து நான் இங்கே 4 டாட் பிடிக்கணும், அதனால் 3.5 இன்ச்சு நான் வந்து இந்த சைடில் அளவு கொடுக்குறேன். அதுக்கப்புறம் 1.25 இன்ச்சுக்கு சைடில் வந்து டிஸ்டன்ஸ் கொடுக்குறேன். இங்கே வந்து ஒரு 1/4 இன்ச்சு மேலே கொடுத்துட்டு
இது வந்து நான் மார்க் பண்ணிக்கிறேன். அதாவது 1/4 இன்ச்சு மட்டும் இந்த ஷேப்லேயும் இங்கேருந்து இதுதான் சைட் போர்ஷன். இதனுடைய டாட்னுடைய அளவு இங்கே எக்ஸ்ட்ரா ஒரு டாட் போடுவோம். அதனால நம்ம அந்த கால்குலேஷன் எப்படி அப்படிங்கிறதையும் நான் சொல்லிடுறேன். இப்போ ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படிங்கும்போது இந்த லைன் போட்டுக்கோங்க. அதே மாதிரி ஷோல்டருக்கு லைன் போட்டுட்டு இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் நெக் வந்து மார்க் பண்ணுவோம். ஃப்ரண்ட் நெக் வந்து 7 இன்ச்சு. அப்போ 7.5 இன்ச்சுக்கு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். 7.5 இன்ச்சு மார்க் பண்ணிட்டு இங்கே இருந்து இங்கே நம்ம மார்க் பண்ணும்போது நம்மளுக்கு 9.25 வரணும். இந்த நாச்சிலிருந்து இங்கே வரைக்கும் நம்ம மார்க் பண்ணும்போது 9.25 வரணும். இந்த 1/2 இன்ச்சு நீங்கள் இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், இங்கேயும் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எங்கே வேணும்னாலும் நமக்கு தேவை செஸ்ட் ரவுண்டினுடைய அளவு. ஒரு சிலருக்கு ஆம்ஹோல்னுடைய அடிக்கை அளவு பெருசாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம இன்னும் இங்கே அதிகமாக எக்ஸ்டெண்ட் பண்ணும்போது என்னாகும் அப்படின்னா ஆம்ஹோல் ரவுண்டு ரொம்ப பெருசாக வரும். அப்போ நம்ம அதுக்கு ஈக்குவல் பண்ணி ஸ்லீவ் வந்து கட் பண்ண முடியாது. அதனால இந்த மாதிரி ஸ்லிம்மாக இருக்க பாடிக்கு எல்லாமே நீங்கள் வந்து சைட்லேயே கூட நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 1/2 இன்ச்சு இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு இந்த செஸ்ட் ரவுண்டை வந்து நம்ம தள்ளி போட்டுக்கலாம். அதே மாதிரி தான் ரெகுலராகவும் நம்ம ஸ்டிச் பண்ணுறோம். உடம்பு பெருசாக இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆம்ஹோல் அதிகமாக வரும். அதுக்கு தகுந்த மாதிரி இதை இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணீங்க அப்படின்னா ஆம்ஹோல் டீப்பும் இன்னும் அதிகமாக வரும். அப்போ அந்த மாதிரி வர்றவங்களுக்கு நீங்கள் ஃப்ரண்ட் போர்ஷனில் துணியை வந்து எக்ஸஸ் பண்ணிக்கலாம். அதாவது இந்த 2 மெத்தடுமே அவங்கவுங்க பாடிக்கு தகுந்த மாதிரி நம்ம எப்படி வேணால் வச்சுக்கலாம். இப்போ இதில் வந்து லைட்டாக லைன் போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் எல்லா ப்ரொசீஜருமே அதே மாதிரி தான். இப்போ இது வந்து நெக்குக்கு நம்ம மார்க் போட்டாச்சு. இப்போ 35 வந்து நம்ம 4ஆக பிரிக்கும் போது 8.25 வரும். அப்போது இந்த 1/2 இன்ச்சு இங்கே விட்டுருங்க. இங்கே 8.25 அப்படிங்கிறது தான் மிட் பாயிண்ட்டு. அதே மாதிரி 8.25 அப்படிங்கும்போது அதில் பாதி வந்து ஒரு 4.5 அளவுக்கு நீங்கள் மிட் பாயிண்ட் கொடுத்துக்கலாம். இப்போ இதுதான் நம்மளுக்கு மிட் பாயிண்ட்டு. இங்கே வந்து 8.25, அப்போ 9னே கணக்கு வச்சுக்கோங்க. இங்கே வந்து நான் 4.5 கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கீழேயும் ஒரு 4.5 இன்ச்சு கொடுத்துருக்கேன். இந்த 4.5 இன்ச்சுக்கு நீங்கள் லைன் போட்டுட்டு கப் ஷேப் வந்து பிளெண்டாக வேணும் அப்படின்னா ஒரு 1.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. நல்லா ஷார்ப்பாக வேணும் அப்படின்னா 2 இன்ச்சுக்கு நீங்கள் மேலே மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இருந்து நம்ம வைக்க போகிற அளவு என்ன அப்படின்னா நெக்குக்கு வந்து ஒரு 3 இன்ச்சு வருது அப்படின்னா அதாவது நெக்கினுடைய அளவை நம்ம வந்து செஸ்ட் ரவுண்டு வந்து 12ஆக பிரிக்கும் போது என்ன அளவு வருதோ அந்த அளவை வந்து நீங்கள் நெக்குக்கும் இங்கே வச்சுக்கலாம், இந்த டாட் போர்ஷனுக்கும் நீங்கள் வச்சுக்கலாம். அப்போ இதில் வந்து நான் 3 இன்ச்சு வந்து நான் வைக்கிறேன். அது இப்படி கிராஸாக தான் வைக்கிறேன். இதில் இருந்து தான் டாட்டினுடைய அளவுக்கு ஒரு 2.5 இன்ச்சு நான் வந்து கொடுக்குறேன். அப்போ உங்களுக்கு இங்கேருந்து இங்கே தான் இந்த அளவு வரும். அப்போ ஏன்னா ரொம்ப தள்ளி போயிடக்கூடாது. இங்கே நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறனால கொஞ்சம் இப்படி உள்ள இந்த பக்கம் தான் வரும். அதனால் இங்கேருந்து 3 இன்ச்சும் இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சும். இப்போ இதுக்கு மிட் பாயிண்ட் வந்து இந்த இடத்துல தான் நம்மளுக்கு வரும். இப்போ இந்த மார்க்கிங் எல்லாமே பேக் செட்டில் தான் நான் போட்டிருக்கேன். அதாவது இது வந்து நமக்கு பேக் போர்ஷன். இப்போ கீழே நான் போட்டிருக்கிறது வந்து ஃப்ரண்ட் போர்ஷன். அப்போ கீழே இருக்க இதுக்கு பேக் சைடில் உள்ள கிளாத்தில் மட்டும்தான் நான் இந்த மார்க்கிங் எல்லாமே நம்ம பண்ணியிருக்கோம். அப்போ மிட் பாயிண்ட்டும் நம்ம இங்கே தான் மார்க் பண்ணோம். இந்த செஸ்டினுடைய உயரமும் இங்கே தான் மார்க் பண்ணோம். இந்த 3 இன்ச்சுக்கு வர அளவும் இங்கே தான் நம்ம மார்க் பண்ணோம். இது வந்து எதுக்காக வச்சோம் அப்படின்னா இந்த பேக் போர்ஷனுடைய அளவு எவ்வளோ அதே அளவுக்கு நம்ம ஃப்ரண்ட் போர்ஷனுக்கும் கரெக்ஷன் பண்ணிக்கிறதுக்காக தான். இப்போ இது வந்து நம்ம ஷோல்டர் ஆம்ஹோல் இதே அளவுக்கு நம்ம கட் பண்ணிக்கலாம். இங்கே மட்டும் லைட்டாக கொஞ்சம் மேலே எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த நெக்குக்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு கட் போட்டுக்கோங்க. இப்போ இந்த ஃப்ரண்ட் இதை வந்து நம்ம எந்த அளவு வச்சுருக்கோமோ அது வரைக்கும் கட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்க மார்க்கிங்கில் சும்மா கீழே எக்ஸஸாக இதை கட் பண்ணி எடுத்துருவோம். இப்போது சேம் இதே இடத்துல தான் நம்ம நாச் போட்டிருக்கிறோம்.
ஆம்ஹோலுக்கு இந்த அளவு தான் நமக்கு தேவை. ஆம்ஹோல்னா அடிக்கையினுடைய அளவு. அடிக்கையினுடைய அளவு அப்படிங்கும்போது ஒரு 3.25 இன்ச்சு வருது. அப்போ இந்த 3.25 அப்படிங்கிறது தான் நமக்கு பிளவுஸினுடைய ஸ்லீவ் கட் பண்ணும்போது அடிக்கையினுடைய அளவு. இப்போ இதை வந்து நெக்குக்கு இங்கே மார்க் போட்டிருக்கேன், இங்கேயும் மார்க் போட்டிருக்கேன். இப்போ இதை வந்து நம்ம எடுத்துடலாம். எடுத்துட்டு இதுக்கு வந்து நெக்குக்கு பாக்ஸ் போட்டுக்கலாம். அதே மாதிரி இந்த டாட்டுக்கும் ஆம் ஹோலுக்கும் இதுக்கு டீப் கட் பண்ணுறதுக்காக போட்டுக்கோங்க. இது வந்து லைட்டாக கொஞ்சம் ஸ்லான் பண்ணிக்கலாம். இங்கேயும் லைட்டாக கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் வந்து டீப்பாக மார்க் பண்ணிக்கலாம். ஆம்ஹோல் லைன் இதுக்குள்ளே கட் பண்ணிக்கலாம். இப்போ நெக்கு வந்து நம்ம கட் பண்ணுவோம். அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் வந்து லூஸ் வரும் அப்படிங்கிறதுக்காக இந்த கிராஸ் வந்து கொஞ்சம் கட் பண்ணிக்கலாம். ஷோல்டர் பார்த்தீங்கன்னா லைட்டாக ஒரு கிராஸ் இருக்கு. இதை வந்து நம்ம ஸ்ட்ரைட் பண்ணிக்குவோம். அதுக்கப்புறம் ஆம்ஹோல் டீப் வந்து ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்து லைட்டாக அந்த சென்டரில் மட்டும் கட் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு மேலே வந்து எல்லாம் இது பண்ணிட்டோம். நெக்கு வந்து கொஞ்சம் டீப் நெக்கு தான். ஆம்ஹோல் வந்து எப்பவும் போல் நமக்கு 15.5 இன்ச்சு. இதனுடைய அளவு வந்து இங்கே கொஞ்சம் கட் பண்ணிட்டோம். இது நார்மல் ப்ளவுஸ் அப்படிங்கும்போது இங்கே எங்கே நம்ம நாச் போட்டிருக்கிறோமோ அதுலேயே நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் இந்த கிராஸை வந்து லைட்டாக கட் பண்ணிவிட்டு இங்கே நம்ம குறிச்சிருக்க பாயிண்டில் வச்சுட்டு இதை இப்படி நம்ம கிராஸ் பண்ணுவோம். இங்கே ஏற்கனவே நம்ம ஒரு லைன் போட்டிருக்கோம். இப்போ இதை வந்து நல்லா நகத்தில் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இங்கே தான் கரெக்டாக மிட் பாயிண்ட் வருது. இப்போ அந்த லைனும் நம்மளுக்கு கரெக்டாக அந்த கிராஸில் தான் வருது. இப்போ இதில் வந்து நம்ம டாட்டினுடைய டிஸ்டன்ஸ் அப்படிங்கும்போது 3 இன்ச்சு நம்ம வச்சுருக்கோம். அந்த 3 இன்ச்சையும் இங்கே மார்க் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இங்கே 1 இன்ச்சு வந்து நம்மளுக்கு டாட்டினுடைய டிஸ்டன்ஸு கொஞ்சம் வித்தியாசம் வருது, தள்ளிக்கோங்க. இப்போ இங்கே வந்து நம்ம ஒரு மார்க் போட்டிருக்கோம். அது இங்கே போட்டிருக்க கட்டு இந்த பாயிண்ட், இதை 3ஐயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம நாச் போட்டுக்கலாம். இப்போ இது வந்து நம்மளுக்கு இங்கே மிட் பாயிண்டாக இருக்குது. அப்போ இந்த கீழ் டாட் வந்து ஒரு 1/2 இன்ச்லேயும் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஆம்ஹோல் நாச்சும் இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஃப்ரண்ட்டு இதுவும் நம்ம நாச்சும் போட்டுக்கலாம். ஒரு 1.5 இன்ச்சு கேப் வச்சுருக்கேன், ஏன்னா ரொம்ப ஷார்ப்பாக வேண்டாங்கிறனால இது போட்டிருக்கோம். இப்போ அடுத்தது வந்து இங்கே வந்து நம்ம ஒரு டாட் போட போகிறோம். அப்போது இதுவும் ஃபஸ்ட்டு டாட் வந்து இதுதான் மிட் பாயிண்ட்டு. அதுக்கு கீழே இந்த ஸ்ட்ரெயிட்டில் ஒரு 1/2 இன்ச்சு கேப்பில் ஒன்று போடுறேன். அதுக்கப்புறம் இங்கே 1.5 இன்ச்சு கேப்பு, இங்கேயும் ஒரு 1.5 இன்ச்சு கேப்பு, அதே மாதிரி இந்த சைட்லேயும் ஒரு 1.5 இன்ச்சு கேப். இதில் வந்து 4 மார்க் நான் வந்து போட்டிருக்கேன். அதே மாதிரி இது ரொம்ப கம்மியாகவும் நின்றக்கூடாது. அப்படி நின்னாலும் இந்த இடம் என்ன ஆகும்னா கொஞ்சம் ஏதோ தூக்குன மாதிரி இருக்கும். அதனால் அழகாக இது வரைக்கும் கொண்டு வரணும். ஸ்டிச்சிங் லைன் வந்து இதோட முடிச்சிடணும். ஒரு சிலர் வந்து இது ரொம்ப மைல்டாக பிடிச்சிட்டு பட்டி வைக்கும்போது இங்கே இருக்க டாட்டே வந்து தெரியாமல் போயிடுது. அந்த மாதிரி இருக்கக்கூடாது. அதனால் இதுவும் கரெக்டாக ஒரு இதுக்கு பிடிச்சிக்கோங்க. இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இதில் வச்சு நம்ம பிளேஸ் பண்ணும்போது நம்ம ஆம்ஹோல் வந்து கரெக்டாக தான் வச்சுருந்தோம். ஃப்ரண்ட்டு மட்டும்தான் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தோம். இங்கே ஒரு 1.25 இன்ச்சு. இப்போ இதனோட யோக் போர்ஷன் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வருதான்னு பார்த்துக்கலாம். 10 இன்ச்சு வருது. 3
11 இன்ச் வருது. அப்போ இதில் வந்து நமக்கு கிளாத் எக்ஸஸாக இருக்குது, அதை இன்னும் கொஞ்சம் நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இப்படி டீப்பாக நம்ம வரும்போது நீங்கள் இதே அளவு வச்சு இங்கே கட் பண்ணும்போது லாஸ்ட்டாக பார்க்கும்போது பேக்கும் ஃப்ரண்ட்டு வித்தியாசம் வரும். அதனால் இப்படி டீப் ஃப்ரண்ட் கட் பண்ணும்போது நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டு கூட நீங்கள் வந்து ஃப்ரண்ட் போர்ஷன் வந்து கட் பண்ணலாம். இப்போ இது 10 வருது அப்படின்னா ஒரு 10.5 இன்ச்சுக்கு கூட, இது நார்மலான யோக் அப்படிங்கும்போது உங்களுக்கு வந்து இங்கே எக்ஸஸ் ஆகாது. அதுவே இப்படி டீப் வரும்போது உங்களுக்கு யோக் பட்டி வந்து ஷார்ட்டேஜ் ஆகும். இப்போ இதில் 3 இன்ச்சு, இதில் இது நம்ம ஒரு 10.5 இன்ச்சு வச்சுட்டு மீதியை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். ஏன்னா நிறைய பேர் வந்து இந்த இதில் கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 1/4 வேஸ்ட் மார்க் பண்ணும்போது ஃப்ரண்ட் போர்ஷனில் வந்து பட்டி பத்தாம போயிடுது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. அந்த மாதிரி வரும்போது இப்படி டீப்பாக வரும்போது நம்ம எப்போவுமே யோக் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் நம்ம வெட்டணும். அப்போ இதில் நான் வந்து சும்மா 1/2 இன்ச்சு எக்ஸஸாக விட்டு நான் கட் பண்ணியிருக்கேன். இந்த நாச்சை வந்து மறக்காமல் இதில் நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ 10.5 இன்ச்சுக்கு நம்ம யோக் கட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஒரு லைன் போட்டுக்கோங்க. இப்போ இந்த இடத்துல 1/2 இன்ச்சு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிச்சுக்கோங்க, ஏன்னா 4 டாட் போடுறோம். அப்போ இந்த சைடில் எவ்வளோ ஸ்பேஸ் விடணும் அப்படின்னு நிறைய பேருக்கு டவுட் வந்துடும். இந்த 1/2 இன்ச்சு வந்து நம்ம குறைஞ்சிரும். அப்போ இந்த இடம் தான் நமக்கு கணக்கு. அப்போ இங்கே இருந்து தான் இங்கே நம்ம மெஷர் பண்ணணும். இதில் 3.5 இன்ச் இருக்குது. அப்போ இங்கே 1.5 இன்ச்சு சேர்த்து 5 இன்ச்சுக்கு நான் மார்க் பண்ணுறேன். அதே 5 இன்ச்சு இங்கேயும் நான் மார்க் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த டீப் வந்து பார்த்துக்கோங்க. இந்த ஃப்ரண்ட் இதை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு இங்கே டாட் கிட்ட ஸ்ட்ரைட் பண்ணும்போது இந்த டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 இன்ச்சு வருது. இப்போ இந்த அளவுல இருந்து ஒரு 2 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதனுடைய கிராஸ் பார்த்தீங்கன்னா 3 இன்ச்சு வருது. அப்போ இங்கேருந்து இது வந்து 3 இன்ச்சு. அப்போது இந்த 3 இன்ச்சை நீங்கள் கனெக்ட் பண்ணிவிட்டு இதை வந்து இப்படி பண்ணிக்கோங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸும் உங்களுக்கு ஒரே மாதிரி வரும். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம். இதை வந்து நம்ம கிராஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதை இதில் வச்சு பார்க்கும்போது இந்த வி ஷேப்பு நமக்கு கரெக்டாக வரணும். அதுக்கப்புறம் இந்த வி ஷேப்பு கரெக்டாக வரும். ஒரு 1/4 இன்ச் எக்ஸஸாக இருந்தாலும் பரவாயில்ல. அப்போ தான் இதுவும் நமக்கு ஓரளவுக்கு ஈக்குவலாக வரும். 1/4 பண்ணும்போதும் முன்னாடி பட்டி வந்து ஷார்ட்டேஜ் ஆகாமல் இருக்கும். ஒரு சிலருக்கு கொஞ்சம் கப் ஷேப் பெருசாக இருக்கவங்களுக்கு நம்ம கப் ஷேப்பில் கான்சென்ட்ரேட் பண்ணி இந்த யோக்கெல்லாம் கட் பண்ணும்போது யோக் மெஷர் பண்ணும்போது அது கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நீங்கள் 1/4 வைக்கும்போது இதனுடைய நீளம் வந்து கம்மியாயிரும். அதனால இந்த மாதிரி டீப்பாக நீங்கள் வைக்கும்போது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பட்டியினுடைய நீளத்தையுமே ஒரு 1/2 இன்ச்சு நீங்கள் அதிகப்படுத்திக்கோங்க. சப்போஸ் அப்படி அதிகமாக இருந்தால் கூட அதை நம்ம லாஸ்ட்டாக கட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஷேப்பும் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ இதில் நீங்கள் மெஷர் பண்ணி நாச் போடும்போதும் இங்கேருந்து தான் மெஷர் பண்ணணும். இப்போ இங்கே வந்து 3.5 இன்ச்சு அப்படின்னா இங்கே வந்து 4.5 இன்ச்சு. 4.5 இன்ச்சுக்கு தான் நீங்கள் நாச் போடணும். இதுதான் நமக்கு வந்து ஸ்டிச்சிங் லைன். இப்போ இது வந்து நமக்கு இந்த இடம் கரெக்டாக இப்போ நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கூட கரெக்டாக இந்த ஷேப் இதில் வச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா இந்த இடம் உங்களுக்கு இந்த பாயிண்ட் வந்து இங்கே கரெக்டாக வரும். அதுக்கப்புறம் நீங்கள் திருப்பி இங்கேருந்து தைக்கும்போது இந்த அளவும் நம்மளுக்கு கரெக்டாக வரும். அதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அதனால தான் இங்கே வந்துட்டு இந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக அந்த கிராஸ் கொடுக்க சொல்கிறோம். இதுக்கப்புறம் நம்ம 3.25 வந்து அடிக்கையினுடைய அளவு, அதை வச்சு ஸ்லீவ் வந்து கட் பண்ணலாம். கொஞ்சம் விட்டே மடிச்சுக்கோங்க. ஏன்னா 7.25 பக்கத்தில் ஒரு 1.5 இன்ச்சு வந்து நமக்கு சீம் அலவன்ஸ் கொடுக்கணும். 1.5 இன்ச்சு ஃபோல்டிங் கொடுத்துக்கோங்க. கையினுடைய நீளம் பார்த்தீங்க அப்படின்னா 10 இன்ச்சு, 1/2 இன்ச்சு சேர்த்து 10.5 இன்ச்சாக மார்க் பண்ணிக்கலாம். இங்கே இருந்து தான் நான் 3.25 மார்க் பண்ணுறேன்.
அதை லைன் போட்டுக்கோங்க. இதுதான் நமக்கு ஒரு ஸ்லீவ்னுடைய டோட்டல் லென்த்து. இப்போ இதில் ஆம்ஹோல்னுடைய 1/2 எவ்வளோ வருது அப்படின்னா நமக்கு 7.25 வரும். இந்த 7.25 நம்ம இதில் மார்க் பண்ணுவோம். இதுக்கப்புறம் 1.5 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணுவோம். கையினுடைய சுற்றளவு 15.5, அப்போ 11.5, அப்போ 5.25 வந்து நம்மளுக்கு 1/2 ஸ்லீவ் ரவுண்டு. அப்போ இதில் 5.25 வைக்கிறேன், இந்த பக்கம் 1.5 இன்ச்சு வைக்கிறேன். இப்போ இதை வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணலாம். நிறைய பேர் வந்து ஸ்லீவ் பார்த்தீங்க அப்படின்னா அண்டர் ஆர்ம் கிட்ட நிறைய லூஸ் வருது. அதே மாதிரி ஸ்லீவ் பார்க்கும்போதே ஒரு ஷேப் இல்லாமல் இன்னும் ரொம்ப பெருசாக வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லியெல்லாம் நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க. அப்போ அந்த ஸ்லீவ் வந்து கரெக்டான ஒரு ஷேப்பில் இல்லை அப்படின்னாவே அந்த போடும்போதும் அங்கங்கே நிறைய லூஸ் வர மாதிரியும் நிறைய எக்ஸஸாக கிளாத் இருக்கிற மாதிரியும் தான் இருக்கும். அப்போ அதுக்கு நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படின்னா, இந்த அடிக்கையினுடைய அளவை நீங்கள் இங்கே குறைச்சிட்டீங்க அப்படின்னா, இங்கே நீங்கள் சப்போஸ் ஒரு உயரம் அடிக்கை அளவு வச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் 7.25 மார்க் பண்ணும்போது இங்கே வரும், கீழே இந்த ஆம்ஹோல் வந்து வரும். அப்போ உங்களுக்கு இங்கேயும் கிளாத் அதிகமாகும், இங்கேயும் கிளாத் அதிகமாகும். இது இப்படி உள்ள போக போக உங்களுக்கு ஆம்ஹோல்னுடைய இந்த ஷேப் வந்து குறையும். அப்போ அது பார்க்கறதுக்கு ஸ்லிம்மா அழகா இருக்கும். அதுவே இப்படி போக போக என்ன ஆகும்னா அதனுடைய போர்ஷன் வந்து அதிகமாயிட்டே போகும். அது என்னாகும் அப்படின்னா உங்களுக்கு ஸ்லீவே வந்து ஒரு ஷேப் இல்லாம ஏதோ பெருசா இருக்கிற மாதிரி காட்டும். அதனாலதான் இந்த அடிக்கை அளவு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். அடிக்கையினுடைய அளவு வச்சுதான் ஷோல்டர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ண முடியும். மேக்சிமம் போட்டிருந்தாலும் கீழே கழண்டு வராம கை மட்டும் தனியா இதா இருக்கும். நம்ம ஷோல்டர் இதை வந்து இழுத்துட்டு வராது. இன்னொன்று, அதை கம்மியாக வைக்கும்போது ஸ்லீவனுடைய ஷேப்புமே உங்களுக்கு மாறி நிறைய சுருக்கம் வரும். அதனால தான் இந்த அடிக்கை வந்து நம்மளுடைய இந்த ஆமுக்கு தகுந்த மாதிரி இந்த கேப் வந்து நமக்கு கரெக்டான ஒரு அளவுல வைக்கணும். அதனால அதையும் நீங்க செக் பண்ணிக்கோங்க. இப்போ இதுல வந்து நம்ம ஸ்லீவ் கட் பண்ணிக்கலாம். இந்த இதுல வந்து ஒரு 2-2.5 இன்ச்சுக்கு அப்படியே கீழே கொண்டு வந்து அதுக்கப்புறம் இதை நீங்க அப்படியே உள்ள கொண்டு வந்துருங்க. ஷேப் பண்ணி இப்படி கொண்டு வந்துட்டீங்கன்னா தான் பேக் ஆர்ம் ஹோல்ல நிறைய சுருக்கம் வராம இருக்கும். இந்த இடத்துல நம்ம நாச் போட்டுக்கலாம், இங்கேயும் நாச் போட்டுக்கலாம். ஏன்னா இங்க ஜாயின் போடும்போது அது சென்டர் வச்சு நம்ம கட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். இப்போ இங்கேயும் நம்ம நாச் போட்டுக்கலாம், இந்த இடத்தையும் நாச் போட்டுக்கலாம். இந்த நாச் எல்லாம் ரொம்ப முக்கியம், அதனால மறக்காம போட்டுருங்க. இப்போ இதுல இருந்தே லைட்டா ஒரு ஷேப் கொண்டு வந்துட்டு மிடில் வர வர கொஞ்சம் ஒரு 1/2 இன்ச்சு அப்படியே கொண்டு போயிருங்க. கீழே போக போக மறுபடியும் அளவை குறைச்சிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு ஆர்ம் ஹோல் டீப். ஏன்னா இங்க இப்படியெல்லாம் வரைஞ்சிங்கன்னா பேக் ஆர்ம் ஹோல்ல உங்களுக்கு லூஸ் வரும். அதனாலதான் கொஞ்சம் உள்ள கொண்டு போய் நம்ம கொண்டு போறோம். இதுக்கப்புறம் இதனுடைய ஸ்லீவுக்கு ஜாயிண்ட் போடுறதுக்கு ஒரு பீஸ் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஜாயிண்ட் வந்து உங்களுக்கு ஸ்லீவ் உள்ள வராது, வெளிப்பக்கம் தான் போகும். அதனால முடிஞ்ச வரைக்கும் ஜாயிண்ட் இல்லாத அளவுக்கு துணி வச்சுக்கோங்க. இதை வந்து இதுல வச்சுக்கலாம். இந்த இதுவுமே நம்ம செக் பண்ணும்போது ஸ்லீவையும் நம்ம செக் பண்ணிக்கலாம். இது கரெக்டா இந்த ஷேப்ல வரணும். இப்போ இந்த போர்ஷனும் நமக்கு கரெக்டா வரணும். இது நீங்க வைக்கும்போது இங்க 1/2 இன்ச்சு போயிடும், இங்க டாட் போயிடும். அப்ப இது இன்னும் உயரமாகும். இந்த இதுவும் நமக்கு கரெக்டா வரணும். இப்போ பேக் ஆர்ம் ஹோல் எப்படி நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா, இதையும் மடிச்சுக்கோங்க. இதை இங்க இருந்து இங்க இதை வச்சு பார்த்துக்கோங்க. அப்போ வந்து அதுவும் உங்களுக்கு கரெக்ட் ஆயிரும். ஃப்ரண்ட் வந்து இந்த மெட்டீரியல் வந்து ரொம்ப ஒன்றும் எக்ஸ்பெண்ட் ஆகல. அதே மாதிரி இது இப்படி ரொம்ப மேலே இப்படி ஏற்றாதீங்க. அதையும் லைட்டா இப்படி கீழ் பக்கமாவே ஷேப் எடுங்க. அப்பதான் நீட்டா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஏன்னா ஒரு சிலர் தைச்சு முடிச்சுட்டு யோக் பட்டியை பார்க்கும்போது மேலே இப்படி நார்மலா இல்லாம இப்படி வந்து இப்படி உயரமா இருக்கிற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கக்கூடாது. அழகா இந்த ஷேப் வந்து இப்படி கீழே வந்து இதுலதான் நம்ம யோக் பட்டி வைக்கணும். அதனால இதையுமே லைட்டா
கீழே இறங்குற மாதிரி வச்சுக்கோங்க. இப்படி மேலே தூக்கிட்டு போக வேண்டாம். இப்போ இதுக்கு வந்து நம்ம நெக் பீஸும் ஓப்பன் பீஸும் கட் பண்ணிக்குவோம். இந்த இதில் வந்தாவே போதும். நம்ம இதில் ஓப்பன் பீஸ் எடுத்துக்கலாம். கழுத்து பீஸும் மேக்சிமம் முடிஞ்ச வரைக்கும் ஒரே அளவா கட் பண்ணுங்க. அப்பதான் வந்து உங்களுக்கு கழுத்தும் பார்க்கறதுக்கு நல்லா அழகா வரும். இதை நல்லா கிராஸ் போட்டுக்கோங்க. இந்த ஒரு ஸ்கேல் அளவு வச்சுக்கோங்க. இந்த அளவு இருந்தாவே இந்த நெக்குக்கு சரியாயிரும். நமக்கு பட்டிக்கு மட்டும் கொஞ்சம் மேட்ச் பண்ணி ஏதாவது ஒரு கிளாத்தை உள்ள வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம கட் பண்ணிக்குவோம். நல்லாவே கிராஸ் கொடுத்து வச்சிங்க அப்படின்னா தான் நெக்கும் எம் பண்ணும்போது ஃபினிஷிங் நீட்டாக வரும். ஃபர்ஸ்ட் வந்து நீங்க லென்த்தா இருக்கிற பீஸ் எல்லாமே ஜாயின் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் கடைசியா வந்து குட்டி குட்டியா இருக்க பீஸை ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு நெக் வந்து லென்த்தா இருக்கிற பீஸ்லயே முடிஞ்சிருச்சு அப்படின்னா நெக் ஜாயிண்ட் இல்லாம ஃபினிஷிங் நீட்டா இருக்கும். சப்போஸ் கிளாத் பத்தலைன்னா மட்டும்தான் நம்ம சின்ன சின்ன பீஸை வந்து ஜாயின் போடுவோம். அது அதிகமா ஜாயிண்ட் வந்துச்சுன்னா நெக் இது ஹெம் பண்ணும்போது அங்கங்க தூக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். அதனால மேக்சிமம் லென்த்தா இருக்கிற பீஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து நீங்க ஜாயின் போட்டுக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்க அப்படின்னா இது எல்லாமே நமக்கு நெக் பீஸு. இது வந்து 2 பீஸ் இருக்கு. இதில் இது கிட்டத்தட்ட ஒரு 2.5 இன்ச் அகலத்துக்கு வெட்டி இருக்கேன். ரெண்டுமே ஓப்பன் பீஸ். ஒன்று வந்துட்டு வி பட்டி, ஒன்று வந்து ஹூக் பட்டி. அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா இது யோக் பீஸு. இது 2 இருக்கு. இதுக்கு கீழே ஃபோல்டு பண்ணி எக்ஸஸாக கொடுக்கறதுக்கு நமக்கு கிளாத் வேணும். அதுக்கப்புறம் இது ஸ்லீவ் போர்ஷன். இது வந்து பேக்கு ஃப்ரண்ட்டு. இதை வச்சுட்டு நம்ம எப்படி வந்து ஒரு ப்ளவுஸை வந்து ஸ்டிச் பண்ணுறது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒரு சாதா ப்ளவுஸ் எப்படி ஸ்டிச் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ஒரு மெஷர்மெண்ட்னா என்ன, அதை சின்ன சின்ன விஷயங்களை யூஸ் பண்ணி அந்த ப்ளவுஸை எப்படி வந்து நம்ம பர்ஃபெக்டாக ஒரு கட்டிங் போடுறது, அந்த கட்டிங் போட்டதை நம்ம ஸ்டிச் பண்ணும்போது நம்ம கட்டிங் போட்ட அதே ஃபினிஷிங் வந்து எப்படி ஸ்டிச்சிங்கில் கொண்டு வர்றது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கலாம். அடுத்து நம்ம ஸ்டிச்சிங் வீடியோ பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.